கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதன் 6வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கப்பட கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று காணப்படுகிறது. அப்போ கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபத்தை நாம் வைக்கும்போது என்ன காரியத்துக்கு ஜெபித்தாலும் அதில் சிறிதளவு கூட நாம் கர்த்தரை நாம் சம்சயிக்காமல், நாம் டவுட் இல்லாமல் கர்த்தர்கிட்ட கேட்கணும்னு இங்கே யாக்கோபு சபைக்கு எழுதுகிறார். நாம் பல நேரங்களிலும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறதுண்டு. வருடங்கள் அல்லங்கி மாதங்கள் கழிந்து போகும் பொழுது நமக்கு தானே அதில் ஒரு வெறுப்பு உண்டாகிறது. இனி கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் இனி ஜெபிக்கணுமா ஜெபிக்கண்டாமா, இனி எதுக்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள், எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி உதாசீனமாக மாறி போகிறவர்கள் உண்டு. தன் சொந்த பாதைகளை தேடி போகிற ட்ரீட்மெண்ட் ஆனாலும் மாந்திரிகங்கள் ஆனாலும் அப்படி பல காரியங்களில் விட்டு தன்னுடைய மனதை திருப்புகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த யாக்கோபு எழுத 1 நிருபம் 7வது வார்த்தையை வாசிக்கும்போது அதில் அவர் என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகலும் பெறலாம் என்று நினையாதிருப்பவனாக மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, கிடைக்குமா கிடைக்கல എന്നുള്ള ஒரு மனது அப்படி உள்ளவன் தன்னுடைய கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒன்னதாவது பெறலாம் என்றுள்ள அந்த எண்ணமே அவனுக்கு வேண்டா அப்படி என்று அவர் எழுதுகிறார். நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் ஜெபித்துட்டு அது கிடைக்காது என்று நாம் ஒத்தி வைத்துட்டு மாறுகிறது உண்டு. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு நல்லொரு வீட்டிற்காக நான் 23 வருடம் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தரானால் இந்த நாட்களில் 2013 கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான வீடை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விசுவாசத்தை தளர்ந்து போகாமல் நான் ஜெபிக்க வேண்டும். சில விஷயங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து ஒப்புவித்த பிறகு மீண்டும் மீண்டும் எடுத்து நாம் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நாம் நினைக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்கென்று சொல்லி ஒரு பீரியடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஆனால் கால தாமதங்கள் ஏற்படலாம். அது எதுக்கு வேறொன்றுக்கும் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டைம் என்று சொல்கிறது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கப்படுகிற ஒரு நிமிஷங்கள் தான் அது. பிள்ளைக்கு வேண்டி ஜெபித்தோம், மெடிசன் எடுத்தோம், ஆனாலும் கிடைக்குமோ கிடைக்கலையேன்னு ஒரு சந்தேகம். வீடு வைக்க எவ்வளவோ தடவை முயற்சிச்சு, ஆனால் கிடைக்கல, வைக்க முடியலை. திருமணம் நடத்தணும்னு நினச்சேன், திருமணம் எடுக்க முடியலை. வேலை கிடைக்கும்னு ஒருபாடு முயற்சி, வேலை கிடைக்கல. இப்படி பல விதங்களில் சோர்ந்து போய் விசுவாசத்தின் பின்தங்கி இனி ஜெபிக்கண்டா, இனி கிடைக்காதுன்னு சொல்லி மாறி இருக்கிறவர்களோடு கர்த்தர் சொல்கிறது என்னவென்று சொன்னால், எவ்வளவு ஆகலும் அவிசுவாசியாமல் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவனுக்கு கண்டிப்பாக காலங்கள் மாறினாலும் கர்த்தர் அதை செய்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அவிசுவாசிகளாக இருந்து ஆண்டவர் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரை களைந்து போடாமல் விசுவாசத்தோடு காத்திருந்து எங்களோட குடும்பத்துக்கு நீர் தருகிறதை நாங்கள் அனுபவித்து அறிய இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேருகிற வரையிலும் எங்களை கரங்கள் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சனுள்ள தகப்பனே, ஆமேன்.